இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு அவ அண்ணி, ஒரு தாய் மாதிரி. என்னது தாயா? யாருக்கு தாய்? இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வேணாண்ணா. நம்ம வீட்டு வேலைக்காரி கூட தகுதி இல்லாதவளை நீ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இந்த வீட்டுக்கும் மருமகளாக்கிட்ட. இவ எனக்கு தாயா? ஹன்சிகா, மாம் பாத்தீங்களா? அந்த பட்டிக்காட்டுக்காரிக்காக அண்ணன் தேவையில்லாம என்னைய போட்டு அடிச்சிட்டான். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? எங்க கண்ணுக்கு தெரியற இந்த கூத்தெல்லாம் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியாம போச்சா? எங்கடி கத்துக்கிட்ட இந்த பழக்கத்தெல்லாம்? வீட்ல யாரும் இல்லாததுனால உன்னோட கூத்து கும்மாள் எல்லாம் அதிகமாயிடுச்சு, அப்படிதானே? நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு ஒரு அரை மட்டும் உனக்கு பத்தாது, உடம்பு முழுக்க சூடு வைக்க. டாட், நீங்களாவது இவ்ளோ எல்லாம் கூத்து பண்ணிட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு இப்படி பேசுற? இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு நான் பண்ணது சரின்னு சொல்ல வரியா? மாமா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, சொன்னா புரிஞ்சுப்பா மாமா. தயவு செஞ்சு நீங்க யாரும் அவளை தப்பா நினைக்காதீங்க. இன்னும் என்னமா சின்ன பொண்ணு? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லிதான் புரியணுமா? எல்லாரும் தப்பு செய்யறது சகஜம்தான். அதாவது சுயமா அவ தப்பான வழியில போலனாலும் மோசமான நட்பால அவ தப்பான வழியில போயிருக்கலாம்ல. நம்ம கோவப்பட்டு புரிய வைக்கிறத விட பாசமா சொன்னா அவ புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். போதும் தாயே, போதும். உன் சொற்பொழிவு, உன் போதனை எல்லாமே போதும். எப்போ இல்லாம என் அண்ணன் எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சுட்டாரு. ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை திட்டாத என் அம்மாவும் அப்பாவும் உன்னால இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கண்டபடி பேசிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னமோ உனக்குதான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ற. ச்சீ.